இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபையினால இந்த வருஷத்தில் 8 மாதங்கள் கிருபையாய் ஆண்டவர் கடந்து போகும்படியாக உதவி செய்தார். 9வது மாதத்தின் முதல் நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து போன நாளெல்லாம் தேவன் கண்மணி போல பாதுகாத்தார். தேவ கிருபை மாறாத கிருபை நம்மோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் எந்த தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடி அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக அவருடைய கிருபையின்படியாக ஆண்டவர் நடத்தி வந்த ஒவ்வொரு காரியங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்து இந்த மாதத்தை நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய ஒரு மீட்பர் சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நித்திய கிருபையோடு கூட உனக்கு இறங்குவேன். நித்தியம் என்றால் முடிவில்லாத ஒரு கிருபை. தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை நமக்கு தருவார். தாவீதுக்கு பண்ண உடன்படிக்கையை கர்த்தர் மீறவில்லை. ஒரு கோத்திரத்தை தாவீதுக்கு வேண்டியே அது பாதுகாத்து வைத்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆண்டவர் ஒருவேளை நம்ம மேல இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் தான். ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படியாமை அல்லது ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போன ஒரு அனுபவம் இமைப்பொழுது கூட நம்மளால நிச்சய முடியல, நம்மளால சகித்து கொள்ள முடியல. இமை என்றால் கண்கள் மூடி திறக்கிற அந்த நிமிஷத்துல தான் அதுல என்ன செய்தன்னா, உன்னை மறந்தேன் ஆனாலும். பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஆனாலும் சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புற மனுஷர்கள், ஃப்ரெண்டு, நண்பர்கள், நம்மை தூஷித்தவர்கள், நிந்தித்தவர்கள், பகைத்தவர்களுக்கு ஆனாலும் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உதவி செய்திருக்கிறீங்க, மீண்டும் பேசுறீங்க, அன்பா இருக்கிறீங்க. நிறைய பேர் பேசுறதே இல்லை. அவன் செய்த காரியம் என்னால் சகித்துக் கொள்ள முடியல, அவன் செய்த அந்த அநியாயத்தை எனக்கு தாங்க முடியல, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு எப்போதும் இதயத்தில் இருக்கிறது. நமக்கு இருக்குது, அதே போல ஆண்டவருக்கு இருக்கவில்லையா? ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? நித்திய கிருபையோடு நான் உன்னை இருக்கிறேன், ஆனாலும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு வேணும் நித்திய கிருபை, எனக்கு வேணும் ஆசீர்வாதம், எனக்கு வேணும் நன்மை, சுகம், பலன் விரும்புகிற அதே போல மற்றவர்களுக்கும் வேணும். மற்றவர்களும் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். என்னால முடிந்த அளவுக்கு அவங்களோட சமானம் பேசவே செய்யணும் என்று நினைக்கிற இருதயத்துக்கு தான் ஆண்டவர் அன்பா இருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு மாதம் தரணும். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். வாக்குத்தத்தின்படி எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு நிலங்கள் வேணும், என் பிள்ளைகள் நல்லா படித்து உயர்ந்த இடத்துல வேலை பார்க்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிறோம். அதே போல ஆண்டவர் பொதுவானவர், எல்லாருக்கும் இரக்கம் செய்கிறவர், பாவிகள் மேலையும் அநியாயம் செய்கிறவர், கொலைக்காரன், குடிகாரன், உபச்சாரக்காரன், கள்ளன், இவர்கள் மேலையும் அன்பா இருக்கிறார். அவர்களுக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அப்படி என்றால் உங்களுக்கு எனக்கு மாத்திரமல்ல, அவர் நித்திய கிருபையோடு கூட இறங்குறது எல்லாருக்காக இறங்குவார். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த தெய்வம் வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நித்திய கிருபையோடு கூட கர்த்தர் இறங்குவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே,
ஆனாலும் சொல்றாரு பார்த்தீங்களா, அதற்கு முன்பாக நாம் தேவனிடத்துல கரெக்டா இருக்கல. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்க தயவை மாற்றல. தாவீதுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் தாவீதோடு. அது உடன்படிக்கையில உண்மை உள்ள தேவனாய் இருந்தார். ஆனா சாலமோன் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக அந்த ராஜ்யம் அவனை விட்டு போனது என்று பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக ஒரு கோத்திரத்தை கர்த்தர் மீதியாய் வைத்திருந்தார் என்று அறிந்திருக்கிறோம். அந்த கோத்திரம் தான் தாவீதின் வேரும் தாவீதின் வழியில் வந்தவருமாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே என்று சொல்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற இரக்கம் தயவு பெருசு. ஆனா நீங்கள் நானும் அவர்கள் வைத்திருக்கிற இரக்கமும் அல்லது அன்பு அல்லது பரிவு குறைவு. தேவைக்கு மாத்திருந்த ஆண்டவரை பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய கற்பனைகளின் கட்டளையின் கீழ்ப்படிந்து மற்றவர்களையும் மன்னிக்கணும், மற்றவங்களையும் நேசிக்கணும், மற்றவங்களை அன்பு செய்கின்ற இருதயம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்ம உடன்படிக்கை பண்ணுவார். அந்த உடன்படிக்கை மீறுகிற தேவன் அல்ல. உடன்படிக்கை பண்ணினதும் அவர் செய்வார். அவர் நம்ம கேட்டதை செய்வார், கேட்காதே செய்வார். சாலமோனுக்கு கேட்ட ஞானத்தை கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். நிச்சயமா நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் இந்த காலை வேளை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமா உதவி செய்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். பாருங்கள், வேத போதையை வாசிக்கிற கேளுங்க. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31-32. ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒருவேளை சஞ்சலம் வந்தாலும் என்ன செய்வாரா? மிகுந்த கிருபையோடு கூட இறங்குறது. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த வார்த்தை நீங்க சொல்லணும். ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிடுகிற தேவன் அல்ல, மனுஷன் அல்ல. பொய் சொல்வதற்கு மனுபுத்தர் நல்லவே. சொன்னதை செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்துல மாத்திரமல்ல, பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். நாம் தான் சில நேரங்களில் தூரம் போயிட்டே இருக்கிறோம். தேவனை தேவைக்கு மாத்திரம்தான் தேடுறோம். தேவை முடிஞ்ச உடனே தேவனை மறந்துடும். தேவனை ஆராதிக்கல, ஆலயத்துக்கு வரல, தேவனை கனப்படுத்தல, மையப்படுத்தல, அவருக்கு செலுத்த ஸ்துதியை செலுத்தல, அவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்கல, அவருக்கு கொடுக்குற ஒன்றையும் கொடுக்கல. நமக்கு தேவை வரும் பொழுது ஆண்டவரே என் மேல மனம் இறங்குங்க, நித்திய உடன்படிக்கை என் மேல வச்சிருங்க என்று கேட்கிறோம். தவறல்ல, ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்ச முடியும். நிரந்தரமாக அல்லது இந்த உலகத்தில் பூமியில் வாழ்கிற நாட்கள் வரையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். நம்மளை சஞ்சலப்படுத்துறவங்கள நம்ம மேல அவர்கள் மேல அனுபவிக்கிறது இல்லை. நம்ம மேல தூஷிக்கிறவங்க மேல நேசிக்கிறது இல்லை. பகைக்கிறோம். எப்போது விடுவான், எப்பொழுது அழிவான் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். அவங்க மேல இறக்குவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இறக்க வைக்க நீங்க விரும்புறீங்க. ஆனால் அவரும் விரும்புதான் செய்கிறார். சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையுடன் கூட இறங்குற நல்ல ஆண்டவர் நிச்சயமாய் இறங்கி ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு பாருங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற பார்த்தீங்களா? தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறார், முடிவில்லாத அன்பு வச்சிருக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 15:29 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறது இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்று. எனவே சொன்னதை செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர் மனமாறுகிற தேவன் அல்ல என்பதை இந்த காலை வேளை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் நித்திய காலமாக அவர் நமக்கு உதவி செய்வார். எனவேதான் வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? நித்திய கிருபையோடு கூட நமக்கு இறக்கிற தேவன், முடிவில்லாத கிருபை
அப்படிப்பட்ட கிருபையோடு கூட நமக்கு இறங்குகிற நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் இந்த காலை வேளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிச்சயமா நமக்கு உதவி செய்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஏசாயா 55:3 வாசிக்கிறேன் கேளுங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. உடன்படிக்கை என்று சொன்னால் அது அக்ரிமெண்ட், அதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். என்ன சொல்ற? நித்திய உடன்படிக்கை என்றால் கடைசி வரை, அதாவது நிரந்தரமான உடன்படிக்கை. இப்போ ஒரு இடத்த அது குத்தகைக்கு எடுப்பாங்க, லீஸுக்கு எடுப்பாங்க. அது ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம், அது 30 வருஷம் ஒரு உடன்படிக்கை இருக்கும். அந்த 30 வருஷம் அல்லது 10 வருஷம் முடிந்தவுடனே அந்த உடன்படிக்கை முறிந்துவிடும். அப்பொழுது அந்த இடத்திற்காரர்களது இடத்தை கொடுத்து விட வேண்டும், நம்ம விலக வேண்டும். இது ஒரு தற்காலிகமான ஒரு உடன்படிக்கை. ஆனால் ஆண்டவர் நம்ம தற்காலிகமாக உடன்படிக்கை பண்ணல. பாருங்க, உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும். அதாவது முடிவில்லாத காலம் அல்ல, இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் உடன்படிக்கை வைத்திருக்கிறோம். பரலோகத்தில் வாழ போறோம், அது வேற விஷயம். பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் ஒரு நித்தியமான உடன்படிக்கை அப்படின்னா முடிவில்லாத கடைசி 2 வரை உடன்படிக்கை வைத்திருக்கார். அது எனது அதான் வாசித்த வாக்குத்தத்தம். நித்திய கிருபையோடு மாறாத கிருபை, நிச்சயமான கிருபை அவர் நம்ம மேல இறங்க. பாருங்க, இந்த உடன்படிக்கைகள் மாற்றிக்கொள்ள முடியாத உடன்படிக்கை. எனவேதான் தாவீதுக்கு கர்த்தர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. பாருங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஆண்டவருக்கு தான் என் பிரச்சனை தெரியும் இல்லையா, அப்ப நான் எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்று சொல்லி கேட்காம இருக்கிறீங்க. கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி. முதலாவது ஆண்டவர்கிட்ட நீங்க போங்க, சமூகத்துல போங்க, ஆலயத்துல போங்க, உட்காருங்க. 2வது கேளுங்க, அப்பொழுது ஆத்துமாவில் சமாதானம் வரும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை பாருங்க. தாவீதுக்கு கிருபை கர்த்தர் கொடுத்தார். என்ன கிருபை? நிச்சயமான கிருபையை நமக்கு எப்படி மாற்றாரா? உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நித்திய உடன்படிக்கை என்றால் அது முடிவே இல்லை. அந்த அக்ரிமெண்ட்டை முறித்துக் கொள்ளவே முடியாது. அந்த அக்ரிமெண்ட் ஒரு நாள் நமக்கு முறித்துக் கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா நம்ம மேல வைத்திருக்கிற இரக்கம், நம்ம மேல வைத்திருக்கிற தயவு, அது மாறாத இரக்கம், மாறாத தயவு. பார்த்தீங்களா, அழகா சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? அது நித்தியமான ஒரு கிருபை நமக்கு தர்றாரு. பாருங்க, ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி ஒரு மீட்பர் சொல்றார். முடிவில்லாத ஒரு காரியத்தை நமக்கு தருகிறாரு. நம்ம மேல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எத்தனையோ உடன்படிக்கையை மனுஷர்கள் வைக்கிறாங்க, அந்த உடன்படிக்கையை முடித்துட்டு போயிடறாங்க. திருமண உடன்படிக்கை, திருமண வாழ்வில் கணவன் மனைவியும் வாக்கு கொடுக்குறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும், சோர்விலும் துக்கத்திலும், மரணம் பிரிக்கும் வரை உமக்கே கணவனாக, உமக்கே மனைவியாக என்று சொல்லி 2 பேரும் ஒரு திருமண உடன்படிக்கை பண்ணி வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை உடன்படிக்கைகள் கடைசி வரை பிரயாணம் பண்ணல. இதோ சின்ன காரியத்தினால அந்த உடன்படிக்கை முறிக்கப்பட்டு 2 பேரும் என்ன செய்யறாங்க? டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. கோர்ட்ல போய் வாங்கி தனித்தனியா வாழ்றாங்க. ஆண்டவருடைய விருப்பம் அதுவா? மனுஷன் தனிமை இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி அவளோடு ஒரு திருமண உறவுகளை வைத்து ஒரு உடன்படிக்கை பண்ணி அவளை வாழ வைத்தார். அதே போலதான் மனவாளன் மனவாட்டியா இருக்கிற நீங்கள் சபை ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை முடியாது, நித்திய உடன்படிக்கை. அது என்ன செய்ய முடியாது? முறித்துக் கொள்ள முடியாத உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை
தேவனோடு கூட பிரயாணிக்க வேண்டும். எனவேதான் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபையை உங்களுக்கு எப்படி மாற்றுகிறாரு? நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி. அந்த உடன்படிக்கைக்கு என்ன இல்லை, ஒரு நித்தியம் என்றாலே முடிவில்லாத ஒரு முடிவில்லா ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், சொல்றோம் பரிபூரணம், இதெல்லாம் ஒரு முடிவில்லாத ஒரு காரியத்தை. எனவே ஆண்டவர் முடிவில்லாத ஒரு கிருபைய, முடிவில்லாத உடன்படிக்கைய உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தை இந்த மாசம் மாத்திரமல்ல, எல்லா நாளும் நீங்க சொல்லணும், எல்லா நாளும் சொல்லணும். பாருங்க, ஆதியாகமம் 17:7 வாசத்தை பார்த்தீங்கன்னா, உனக்கும் உனக்கு பின்வரும் ஒரு சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் ஒரு சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தலைமுறை தலைமுறை கர்த்தர் நீட்டா இருக்கிறார், கரெக்டா இருக்கிறார். நம்ம தான் தவறு செய்துக்கிட்டு நகமே மாதிரி ஆண்டு எனக்கு மாறா சொல்லுங்க, நகமே சொல்லாதீங்க, கசப்பான வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சரியா தான் இருக்கிறார். நம்ம தவறு செய்துக்கிட்டு ஆண்டவர் பழி போடுறோம். நகமே பெத்லகேம்ல இருந்த போது அப்பத்தின் வீடு ஆசீர்வாதமாக இருந்தார். கொஞ்ச காலம் பிரச்சனை வரும், எங்க வரல, எல்லா இடம் வரும். உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்கும் வரும். உயர்ந்தவனுக்கு, தாழ்ந்தவனுக்கும், படித்தவனுக்கும், படிக்காதவனுக்கும், தேவனை தேடுவனுக்கும் எல்லாருக்கும் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொருத்தரும் பாடுகள், நிந்தைகள், அவன் எல்லாம் வந்தது. யாருக்கு வரல? அதை சகித்துக்கொள் வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப என்ன நடக்குது? இந்த நகமினால என்ன செய்ய முடியல, அந்த கொஞ்ச கால அந்த பிரச்சனையை சகித்துக் கொள்ள முடியல. இதே மாறா சொல்லுங்க, என்ன சர்வவருக்கு கசப்பா இல்லை. பெத்லகேம்ல இருந்து அவங்க என்ன செய்றாங்க, மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்கதான் கசப்பாகுது வாழ்க்கை. அந்நிய தேசத்துல போகும்போது தான் கசப்பாகிறோம். எனவே இன்றைக்கு நம்ம எல்லாம் தவறுகள் செய்துவிட்டு ஆண்டவர் என்னை கசப்பான அனுபவத்துக்குள்ளால, இந்த கடத்துக்குள்ளால மாட்டிட்டாரு, இந்த கஷ்டம் வந்துட்டு, இந்த வியாதி எனக்கு வந்துட்டு. வியாதிக்கெல்லாம் காரணம் நம்ம தான் இருப்போம், இந்த கடனுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் இருப்போம், எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் இருப்போம். ஆனா ஆண்டவர் மேல பழி போட்டோம். நம்மை ஆராதித்தேனே, அன்பு செய்தேனே, உண்மையில அதிகமாக நான் ஊழியர்கள் செய்தேனே, என் வாழ்க்கையில ஏன் இந்த அனுமதிச்சேன்னு சொல்லி பழி போடக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல அப்படி செய்வதில்லை, நம்ம மேல உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் சொன்ன உடன்படிக்கை வேறு தேவன் அல்ல. தலைமுறை பாருங்க, உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் ஒரு தலைமுறை தலைமுறையாக வரும் ஒரு சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்தியம் என்ற கடைசி வரை. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிற நாம் இருக்கிறோம். ஒருவேளை வாக்குத்தத்தத்தின் சந்ததி இல்லாமல் இருந்தாலும் அந்த இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவரை விசுவாசிக்கிறபடினால அந்த ஆபிரகாமுடைய சகல நன்மைகள் ஆசீர்வாதமும் நமக்கும் அது உரித்தாகிறது. எனவே நமக்கும் அது ஆண்டவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உடன்படிக்கையை மறக்கும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்க வருது. உடன்படிக்கையை மறக்கும் பொழுதுதான் ஆத்மாவில் பலவீனம் வருது. இதை நம்ம எப்பொழுதும் அறிக்கை விட வேண்டும். கர்த்தர் நான் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். சங்கீதம் 78:1 வாசித்தீங்கன்னா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனத்திற்கு உங்கள் செவியை சாய்த்து. வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும், நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஒரு நாளும் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் முறித்து போடுகிற தேவன் அல்ல, அவர் நிறைவேற்ற வல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரியை. ஆண்டுகளை பார்த்து சொல்லி நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையை நம்ம வைத்திருக்கிறார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி ஒரு மீட்பர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த நித்திய கிருபையை வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நித்திய உடன்படிக்கை வைத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை ஒரு நாள் முறித்து போடுகிற தேவன் அல்ல, நிறைவேற்றுகிற தேவன். அப்படி என்றால்
நாம் இதை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அதுல நம்ம வாசித்தோம், அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அப்படி என்ற அர்த்தம் என்ன? சிலருங்கள தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. தேவன் பிரியப்படாத வழியில் நடக்கக்கூடாது. தேவன் விரும்பாத காரியங்களை நீங்க செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அதனால தேவன் கோபம் வருது. ஆனாலும் பாருங்க, அவனுடைய எவ்வளவு இறக்கம். ஆனாலும் சொல்றாரு, நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன்னு சொல்றார். நித்திய கிருபை என்றால் அது முடிவே கிடையாது. நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதுக்கு முடிவே கிடையாது. ரெண்டு காரியத்தையும் ஆண்டு செய்திருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டு இவ்வளவு கிருபையும் இவ்வளவு தயவையும் நம்ம வைத்திருக்கிறார். இவ்வளவு கிருபையும் தயவு வைத்திருக்கிற தேவன் அற்பமான சில காரியங்களுக்காக நீ அழுது புலம்புறீங்க. எனக்கு நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, சுகம் வரல, பலன் வரல, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல என்று சொல்லி நீங்க புலம்பி அழுகிறத கர்த்தர் கவனிக்கிறார். எல்லாவற்றையும் தருவார், நிறைவாய் தருவார், கேட்டது தருவார், கேளாதையும் தருவார். சாலமோனுக்கு கேட்டதை கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். காப்பாற்றிக் கொள்ள அவரால் முடியல, அல்லது அவரால் முடியல, காப்பாற்றிக் கொள்ள அந்த சாலமோனால முடியல. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு அதே போல ஆண்டவர் நித்திய கிருபை கொடுத்திருக்கிறாரு, நித்திய உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். நீங்க சாலமோனை போல காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தேவன் பொறுப்பல்ல. நீ காப்பாற்றிக் கொள்வீர் என்றால் அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மீறவே மாட்டார். ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, சபையை விட்டு, சமுதாயத்தை விட்டு விலகவே மாட்டார். கூடவே இருந்து ஆசைப்பட்டார். ஜெபிப்போமா? அதிக நேசிக்கிற பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே, நித்திய கிருபையோடு இறங்குவேன் சொல்கிறீங்க. இந்த மாதத்தில் முதல் நாளில் இந்த கேட்ட வாக்குத்தத்தத்தின்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய கிருபையோடு கூட, நித்திய உடன்படிக்கையோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள், எல்லாருக்கும் நாம் நிறைவாய் மாறும். என்னென்ன காரியங்களை குறைவென்று நினைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் இந்த மாதத்தில் முதல் நாளில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை குறித்து, கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து, ஊதாரியாய் பிடித்து வெறித்து கொண்டிருக்கிற மகனை குறித்து, கணவனை குறித்து துக்கப்படுகிற சகோதரியை நிச்சயமாய் ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார், துடைத்து ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே